வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச கோட் படத்தை கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆன படத்துக்கு ஆடியன்ஸோட ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது 80% மேல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான விஷயங்களை தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கலெக்ஷன் வைஸ் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணுது அப்படிங்கறத ப்ரொடக்ஷன் டீமே அபிஷியலா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில முதல் நாள்ல வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆபீஸ்ல 126 கோடியும், படம் ரிலீஸ் ஆகி 4 நாள்ல 288 கோடியும் கலெக்ட் பண்ணிருக்கதா அபிஷியல் அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சோசியல் மீடியால படம் 400 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிட்டு அப்படிங்கறத அன்அபிஷியல் அப்டேட் பண்ணாங்க. இதோட அபிஷியல் அப்டேட் காண்டி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணாங்க. இப்போ அர்ச்சனா கல்பாத்தி அபிஷியல் அப்டேட் பண்ணிருக்காங்க. கோட் படம் ரிலீஸ் ஆகி 13 நாள்ல வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 413 கோடி கொடுத்திருக்கு அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த அப்டேட்டை கொடுத்து ஒரு சூப்பரான போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் தளபதிக்கு லியோ, கோட் இந்த 2 படங்களுமே 400 கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுத்திருக்கு. லியோவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 600 கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுத்திருக்கு. பிகில், வாரிசு இந்த 2 படங்களை சேர்த்து மொத்தமா 4 படங்கள் தளபதிக்கு 300 கோடி கலெக்ஷனை கொடுத்திருக்கு. சோ தளபதி விஜய் பீக்ல இருக்கிறாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அடுத்ததா ஹைச் வினோத் டைரக்ஷன்ல அவரோட 69வது படத்துல நடிக்க போறாரு. படத்துக்கான அபிஷியல் அப்டேட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஷூட்டிங்க அக்டோபர்ல தொடங்க பிளான் பண்ணிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. படத்தை அடுத்த வருஷம் அக்டோபர்ல ரிலீஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க.